ஒரு சூப்பர் மார்க்கெட், அதுல ஒரு சேல்ஸ்மேன் வேலைக்கு ஜாயின் பண்றான். பக்கத்துல ஒரு குளம், அந்த குளத்துக்கிட்ட ஒருத்தன் தனியா லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு உட்காந்து இருக்கான். என்ன ஆயிட்டு உட்காந்து இருக்கான்? ஃபீலிங்ல உட்காந்து இருக்கான். இவன் மதியம் வந்து பாக்குறான், அங்கே உட்காந்து இருக்கான். காலைல வந்து பாக்குறான், அங்கே உட்காந்துட்டு இருக்கான். ஒரு வாரமா பாக்குறான், பையன் வரான், உட்காந்துறான், போறான். அது ஃபீலிங்ல குளத்துல கல் போட்டுட்டு இருக்கான். அந்த சேல்ஸ்மேன் என்ன பண்றான், அந்த குளத்துக்கிட்ட போய் அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறான். சார் நல்லா இருக்கீங்களா? சார் போன வாரம் வந்து பாத்துட்டு இருக்கேன், நீ இங்கே உட்காந்து இருக்கீங்க, எனக்கு புரியுது சார். நான் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே சார். உங்களுக்கே தெரியும் இந்த குளத்துல நிறைய மீன் இருக்கு. நீங்க உட்கார்ந்த நேரம் ரெண்டு அப்படியே முள்ளு போட்டுருந்தா 2 மீன் பிடிச்சிருக்கலாம். நான் சொல்றது கரெக்ட் தான் சார் கேக்குறான். ஆமா, ஆனா மீன் பிடிக்கிறதுக்கு முள்ளு இல்ல தானே, வாங்க நான் தரேன் அப்படின்றான். நேர சூப்பர் மார்க்கெட் கூட்டு போறான், அவனுக்கு ஒரு முள்ளு கொடுக்குறான். சார் முள்ளு ஓகே, இருக்கு வயிறு வேணும்ல, அது வெறும் 15 ரூபாய் தான். ஓகே சார், டோட்டல் 20 ரூபாய் சார். சார் இப்போ முள்ளு இருக்கு, வயிறு இருக்கு, ஆனா உங்களுக்கு வந்து அந்த ராடு வேணும். அதுக்கு நீங்க குச்சியில் போட்டா ரொம்ப தூரமா போட முடியாது சார். நம்ம கிட்ட ஒரு 1500 ரூபாய் தான் சார், வாங்கிக்கோங்க சார். ஓகே 1500 ரூபாய் சார். ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க மீனுக்கு போடணும்னா கண்டிப்பா பிரெட் வேணும். அது கொஞ்சம் நல்லா மைதா பிரெட்டா வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். அது ஒரு 300 ரூபாய் தான் சார், வாங்கிக்கோங்க சார். ஓகே கொடுங்க, அதுவும் வாங்கிக்கணும் சார். சொன்னா தப்பு எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு நான் சும்மா உட்காந்து மீன் பிடிக்க முடியாது, ஸ்நாக்ஸ் வாங்கினீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டு மீன் பிடிக்கலாம், நல்லா இருக்கும். அது ஒரு 300 ரூபாய் சார். சரிப்பா, அது ஒரு 300 ரூபாய் சார். அது மட்டும் இல்ல, மதிய டைம் கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கும், அதனால நல்லா இருக்காது. ஒரு குடை ஒன்று வாங்கினீங்கன்னா சூப்பரா இருக்கும் சார். இந்த குடை ஒரு 200 ரூபாய் சார். இந்த குடை ஒரு 200 ரூபாய் சார். அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த குடையும் வித்துறான். அதுக்கப்புறம் அவன் சொல்றான், சரி சார், சார் உங்களுக்கு என்ன இருந்தாலும் ஒரு வாரமா கரையில உட்காந்துருக்கீங்க. கரையிலுக்கு எப்படிப்பட்ட மீன்? சின்ன சின்ன மீன் தான் வரும். கொஞ்சம் பெரிய மீன் பிடிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு போட் வேணும் இல்லையா சார்? போட் ஒரு 1.5 லட்சம் தான் சார். சரிங்களா? பின்னாடி நிக்குது சார். உங்களுக்கு பில் பே பண்ண நான் உங்களுக்கு போட்டை கொடுத்துட்றேன் சார். இன்னொரு விண்ணப்பம், என்னப்பான்னு கேக்குறேன் சார். மீன் பிடிச்சி எதில் போடுவீங்க? அதுக்கு ஒரு பெரிய பக்கெட் வேணுமா இல்லையா? அப்போ ஒரு பெரிய மீன் போட்டதுக்கு ஒரு 4 பக்கெட் வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் ஒரு 150-130 ரூபாய் ஒரு பக்கெட், ஒரு 4 ஒரு 500 ரூபாய் ஒரு 4 பக்கெட் ஒரு 600 ரூபாய் அதையும் வித்துட்டான். எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். ஸ்நாக்ஸ் கொடை எல்லாம் பேக் பண்ணி போட்ல வச்சு, அப்புறம் துடுப்பு கிடுப்பு எல்லாம் கொடுத்துட்டான். எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஓனர் பாத்துட்டு இருக்காரு. ஓனர் ஒரே ஹாப்பி. இப்படி ஒரு சேல்ஸ்மேனா? சூப்பர்ப்பா, சரியா சேல்ஸ் பண்ண. எப்படிப்பா இவ்வளவு பொருள் அவருக்கு கேட்கிறாரு சார். எப்படிப்பா அவர் வாங்கறதுக்கு வந்தாரு அப்படின்னு கேட்கிறாரு. முதல்ல எப்படி வாங்கறதுக்கு வந்தாருன்னு கேட்கிறேன் சார். நானும் ஒரு வாரமா பாத்துருக்கேன், வந்து உட்காந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணிருந்தான் சார். அதனால கூப்பிட்டு 5 ரூபாய்க்கு முள்ளு வாங்கிக்கோப்பான்னு கேட்டேன், 15 ரூபாய்க்கு வயிறு வாங்கிக்கோன்னு கேட்டேன், 1500 ரூபாய்க்கு அப்புறம் ராடு வாங்கிக்கோன்னு கேட்டேன். அப்படியே சொல்ல ஸ்நாக்ஸ் பக்கெட் அது இது அப்புறம் கொடை அப்படியே போட்டு அப்படியே வித்துட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டேன் சார் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டான். உடனே அந்த ஆச்சரியமா பாத்துட்டு, தம்பி நீ அங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணான், கல்லாப்பட்டில உட்கார வச்சு அவனே அழகு பார்த்தான். சேல்ஸ்மேன். இப்போ நாம எல்லாம் அந்த மீன் பிடிக்கிறதுக்கு வந்தோம் மாதிரி தான். நமக்கு அந்த ஐடியாவே கிடையாது மீன் பிடிக்கிறதுக்கு மாதிரி. ஆனா யாரோ நம்மள உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சுட்டான். ஃபர்ஸ்ட் நம்மள என்ன பண்ணாங்க, கான்டாக்ட்னாங்க, கூப்பிட்டான், பிளான கொடுத்தான், சீனியரிட்டி பண்ணுன்னா, அதுக்கப்புறம் 11,000 அப்புறம் ட்ரைனிங் 12,000 எக்ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் கோவா போனா 7 அட்மிஷன் போடுனா, இப்படியே போயிடும். அப்புறம் நீங்க 3 பேரை சேர்த்துற காசு வரும்னா, அப்புறம் ப்ரிவிலேஜ் கம்ப்ளீட் பண்ணுனா, அப்புறம் ஸ்டார் கம்ப்ளீட் பண்ணுனா, அப்புறம் பிரீமியர் கம்ப்ளீட் பண்ணுனா, அதுக்கப்புறம் டிப்ளமேட்னா, அப்புறம் அம்பாசிடர்னா, அப்புறம் ஸ்டார் அம்பாசிடர், அப்புறம் குரோ அம்பாசிடர்னா, அப்புறம் ஜுவல்லர்னா. இப்ப நான் க்ரௌன் ஜோல போயிட்டு இருக்கேன். நான் க்ரௌன் ஜோல போயிட்டு இருக்கேன். நானும் ஆரம்பத்துல என்ன ஏமாத்துற வேலை நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் இந்த ஜூஸ் ஆஃப் மூலமா 4 கோடிக்கு மேல சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா இது ஏமாத்துற வேலையா? அப்ப